பாண்டியன் ஸ்டோர். இங்க பழனி கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் பழனி. நாங்க உன் அண்ணன்டா. உன் கல்யாணம் சொன்ன மாதிரி எங்க தலைமை நடக்கும்டா தம்பி. நீ போடான்னு சொன்ன முத்துவும் சத்தியலும் இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டவனா இருப்பான்னு சத்தியமா யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்க முத்துவேல் நல்லவரு, சத்தியவேல் தான் மோசமானு நினைச்சா பிளாஷ்பேக் போடும்போதுதான் தெரியுது ரெண்டு பேருமே ஒரே கூட்டில ஓடுனா மாட்டேங்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாம குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இத பாண்டியன், கோமதி, பாண்டியனுடைய பெரியமா பொண்ணு, அவருடைய புருஷன், அப்புறம் வந்த பாட்டி, அப்புறம் மாறி வடிவன்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஏன் நம்ம பழனியும் கவனிக்கிறாரு. ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சு போகுது. இங்க பொண்ணுடைய அப்பா அம்மா வாங்க அப்படின்னு கூப்பிடும் போதுதான் அந்த பொண்ணுடைய அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை, விருப்பம் இல்லை, சீதா ஏன் தெரியுமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் கடுப்பாயிராரு. என்னங்க பேசுறீங்க? எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கும் சம்மதம் பாட்டி, அது மூலியமா இந்த கல்யாணத்தையும் பாண்டியன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு பழனி கொடுத்த இந்த தரமான சம்பவத்தால மேல வரைக்கும் வந்து அங்க அசிங்கப்படுத்த மாறுது. அது யாரு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதை பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுவேன். அதோட நீங்க புதிய சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க உன்னோட வாழ்க்கை தான். பழனிக்கு கல்யாணம் சொன்ன உடனே பழனி லாஸ்டா போயிட்டு சொல்லுங்க முதல்ல, அண்ணன் எனக்கு தெரியாதுங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க, ஆமா போலாம், நான் ஏற்கனவே வந்து போயிட்டேன், அதிர்டியா சொல்ல போனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் தான் நினைக்கிறேன். நம்ம சத்தியம் என்ட்ரி வர ஆத்தா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுது. கல்யாணம் இன்னும் போச்சு, அதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கிட்டேன். இந்த பாண்டிய செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. பாண்டி உனக்கு இந்த சத்தியம் முத்தியம் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது பல நேரத்துல. இப்போ எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நம்பிக்கையில பழனியும் அவன் கூட சுத்தி நம்ம அண்ணனே சொல்லிட்டானுங்க, அவன் இனிமே நம்ம கல்யாணத்தை யாரும் அசிங்கப்படுத்தி அது மூலியமா தைரியமா இருக்காரு நினைக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஏற்பாடுலாம் ரொம்ப சூப்பரா போகுது. என் தம்பிக்கு நான் நேரத்துல மாப்பிள்ளைய பொண்ணு வந்து மனமேல உட்கார்ந்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இங்க தாலி எடுத்து கட்ட போன நேரத்துல பொண்ணோட அப்பா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. பாண்டியனுக்கு இங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பழனிக்கு பழனி ரொம்பவே மனசு வந்து போயிடாரு. பாண்டியன் என்ன சம்பந்தி, எதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றீங்க? என்ன சம்பந்தி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அப்போ என் பொண்ணு இந்த பையனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் இல்ல, எஞ்சிருவானி மேல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு டக்குன்னு ஏஞ்சிடறாங்க. பழனி ஓடி பண்ணி இங்க பாண்டியன் கேட்கிறாரு, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? இப்போ நீங்க எல்லாம் ஓகே பண்ணி தானே கல்யாணத்துல ரெடியானோ, அப்ப என்னாச்சு உங்களுக்கு, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் அதெல்லாம் யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டேன், எனக்கு உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க காரணம் சம்மதம் இல்ல, அதுதான் வாமா போலாம் அப்படின்னு இங்க பொண்ணு அழைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பாண்டியன் பழனின்னு சொல்லி எல்லாருமே லெட்டர் வச்சுட்டு என்ன பண்ணது அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அப்போ என்ன பழனி என்னாச்சுடா, எனக்கு தெரியும்டா சொல்லிட்டு இந்த பாண்டியன் ஒண்ணு இப்படித்தான் அசிங்கப்படுத்துவான்னு அந்த பொண்ணு தெரியும். ஆனா பாண்டிய நாங்க முடியாது, ரத்த சொந்தம் அப்படி இருக்கும்போது சொன்ன மாதிரி இந்த தலைமையில உனக்கு என்னால கஷ்டப்பட கல்யாணம் நடக்கும் ஒரேதான், நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அது எங்களால முடியாது. ஆனா நாங்க பல்ல என்ன பலன் தெரியல இருக்கு. பாண்டிய ஒண்ணு அதுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் என்ன பிரச்சனை தெரியல. அதை வெளியே பேசுற உனக்கு யார் பொண்ணு போனா என்னடா இந்த பொண்ணு இங்க நாங்க ஒரு பொண்ணு அடிச்சு இருக்கோம், அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா கண்ணை காட்டு இந்த பொண்ணை பண்ணிக்கோ அப்படின்ட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாண்டிய ஒண்ணு எப்படியா இங்க முத்து சத்துன்னு சொல்றாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அப்பதான் பழனிக்கு புரியுது. நான் அப்போ எல்லாத்தையும் பண்ணது நம்ம அண்ணனுங்க, நாம கூட சொல்லிட்டானுங்க என் பையன் வார்த்தையை காப்பாத்துவானுங்க ஒரு பழிய போனா இந்த அளவுக்கு மோசமா மனசாச்சு சத்தியமா எதிர்பார்க்கற பழனி அப்படி நிக்க நரம்புலன்னு சொல்லிட்டாவும் அதான் சொல்றாங்கடா, நீங்க பொண்ணு கிளம்பி கேப்பா அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைக்கு வழி இல்லாம பொம்பளை பிள்ளை வேற கூட பல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க பழனி பேசுறீங்க, என்னமா பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? அப்போ இந்த கல்யாணத்தை வீட்டு பிள்ளைங்க நிப்பாட்டி உங்க தலைமையில நீங்க பார்த்த பொண்ணு கட்டிக்க கூடாது. இங்க பாருங்க இவனுங்க பொறுத்த வரைக்கும் அவங்க பாக்குற பொண்ணு, ஏன்னா அண்ணன் உங்களை அசிங்கப்படுத்த முடியும். அப்பயும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி கல்யாணம் பண்ணா என்ன கருமஜானா அவங்களுக்கு என்ன கூட பொண்ணுக்கு உங்களை அசிங்கப்படுத்தும்.
நான் என்ன பண்ண அதுக்காக முடியும்? திட்டம் போட்டு நாளைக்கு காத்துட்டு நீங்க இருந்திருக்காங்க. சொல்றது பொய்யா இருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றது மச்சான் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு என்ன பாதிக்கப்பட போகுது. ஊரு என் அட்ரஸ் பொண்ணு எதுவும் தாங்க. தெரியாதுல்ல, அதனாலதான் அதனால சொல்றேன். காத்துட்டு எனக்கு இந்த இருந்தாங்க. கல்யாணத்துல விருப்பம்லாம் இப்போ விட்டுருங்க அப்படின்னு இதுதான் சொல்லிட்டு பொண்ணு தெரிஞ்ச உடனே அவங்க இங்க இருந்து ஏதோ கிளம்பிடுறாங்க. ஒண்ணு சொல்லி சத்தியவதி இன்னைக்கு எதிர்பார்க்கவே பிரச்சனை இல்ல. பண்ண முடிவு ஐயோ வந்திருக்காருங்க. உண்மையை சொல்லிட்டானடா அதனாலதான் அப்படின்ட்டு வரும்போது ஏன் எங்க அப்படி அண்ணனுங்க பண்ணீங்க? நான் எவ்வளவு தான் அவள்கிட்ட தெளிவா கேட்டேன்ல. பாத்தீங்களா, இந்த அப்பயே கல்யாணத்தை நாங்க நிப்பாட்டணும்னு கல்யாணத்தை நிப்பாட்டுவோம், தெரிஞ்சுக்கனாலதான் நடக்க ஒரு விட பொண்ணை மாட்டோம்னு கூடவே சொல்லியிருந்தா அழைச்சிருக்கானுங்க. நான் அப்பயே கல்யாணத்தை அதை கூட நிப்பாட்டிருப்பேன்ல. புரிஞ்சுக்க தெரியாதுன்னா இப்படி ஊரே ஒண்ணும் கூட்டி மக்கு இல்ல மணமேடை மச்சான். வரைக்கும் வந்து வேணாம், என்ன விட்டுருங்க சொல்லி வச்ச அப்படின்னு மாதிரி சொல்ல அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. சக்தி ஒண்ணு ஆக டேய் மொத்தத்துல என் பழனி மேல உங்களுக்கு இங்க பாரா, பாசமே இல்ல அப்படின்னு நீ ரொம்ப பண்ணி தப்பான அழுவ. முடிவு எடுக்கிற. முத்து ஏற்கனவே சத்தியம். உனக்கு கல்யாணம் டேய் போயிருக்கு, தம்பி என்னடா அப்படி அப்படி பண்ற? வந்து அழுவாதடா. ஒருத்தன் பொண்ணு தரணும் நினைச்சா உனக்கு பெரிய கல்யாணம் நின்னு விஷயம். போடா. இப்போ 2வது அந்த வாட்டி பொண்ணு கல்யாணம் இல்ல போச்சு. அவ்வளவுதான். இந்த இப்போ படம் பொண்ணு நாங்க இருக்கு. பாக்குற பொண்ணை இந்த கல்யாணம் பொண்ணை பண்ணிக்கல உட்கார அப்படின்னா வச்சிருந்தா நீ இப்பயே தாலி இனிமே கட்டுறா. உனக்கு வருஷம் ஃபுல்லா குறிச்ச நேரத்துல கல்யாணமே ஆகாது, குறிச்சபடி பாத்துக்கோ கல்யாணம் அப்படின்னு உனக்கு நடக்கணும் சக்தி தம்பி. சொல்ல கல்யாணத்தை போதும் நிப்பாட்டுனே. நிப்பாட்டுடா. ஏன்டா நீ உங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்ற எனக்கு அப்படின்னு எல்லாமே இல்ல. புரிஞ்சு போச்சு. போதும் நீங்க நிப்பாட்டுங்க. இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் நான் அண்ணனுங்களா? கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்னமோ நீங்க சொல்றத அவ்வளவுதானே. வச்சு நம்பிட்டு இருப்பேன்னு பரவாயில்லண்ணே, நினைச்சுக்கீங்களா? நான் உங்களை ஒண்ணும் மாதிரி கல்யாணம் ஒரு பண்ணி சாதிக்க போறது மோசமான இல்ல. இப்போ மனித நீங்க தான் மிருகங்களை கல்யாணம் பண்ணி என்ன நான் வரைக்கும் சாதிச்சிட்டீங்க, பார்த்ததே இல்ல. என்ன வாழ்க்கை அப்படி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பாக்குற பொண்ணுலாம் அண்ணிங்களை நான் கல்யாணம் பண்ணணும் வீட்டை அப்படின்னா வச்சு எனக்கு கொடுமைப்படுத்தி கல்யாணமே அவங்களுடைய வேணாம். மனசை இப்ப புரிஞ்சுக்காம கூட நான் என் தினம் ஆசைக்காக தினம் அவங்க கல்யாணம் பண்ணல. சித்திரவதை ஆசை அனுபவிக்கிறாங்க. ஆசைப்பட்டு ஒரே ஒரு அப்படியாப்பட்ட வார்த்தைக்காக தான் நான் பழிபாவத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க ஆளாயிட்டீங்க. ஆனா அப்படி அதுக்கு பேரு நீங்க பாக்குற குடும்பமா? பொண்ணு பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னா அப்படியாப்பட்ட எனக்கு அந்த பழிபாவம் அவசியம் இல்ல. எனக்கு தேவையில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் என் மச்சான் கஷ்டப்படுத்தவும் நீங்க தேவையில்ல, எல்லா மாதிரி யாரையும் அசிங்கப்படுத்தி கொடுமைப்படுத்தவும் நீங்க தேவையில்ல. ஹீரோவா வந்து நான் இப்ப ஆசைப்படுறீங்க. இருக்க மாதிரி உங்களை நிம்மதியாவே மாதிரி இருந்துட்டு போறேன். மானம் கெட்டு ஏதோ போய் நாங்க எங்க இல்ல. ஆத்தா புரியுதா? ஆசைப்படுச்சு, இந்த கல்யாணத்தை அதுக்காக எனக்கு நான் கல்யாணம் விருப்பமும் பண்ணிக்கணும்னு இல்ல. ஆசைப்பட்டேன், உங்களை அவ்வளவுதான். பாக்குற பொண்ணை நான் மத்தபடி கல்யாணம் எனக்கு பண்ணிக்க மாட்டேன் இதுல அப்படின்னு எந்த அந்த ஒரு இடத்துல நோக்கமும் இல்ல. சத்தியவதி முத்துவரையும் பரவாயில்ல. அசிங்கப்படுத்திட்டு ஆனா பழனி அதுக்காக பாண்டியரை கூட்டிட்டு என் அங்கிருந்து மச்சான் கிளம்புறாரு. மத்த பொண்ண பாண்டியன் நான் பரவாயில்ல விட்டுட்டு பழனி, நீ அவரு என் பொண்ணை அசிங்கப்பட்டு கல்யாணம் நிக்கிற பண்ணிக்க மாதிரி சொல்றாரு. இல்ல அந்த மச்சான், நேரத்துல உங்களை நீங்க என்னமோ அசிங்கப்படுத்தி நல்லவங்க மாதிரி இவங்க வந்து பெருமை தேடுற அளவுக்கு நான் எனக்கு இதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். வச்சீங்கன்னா வாங்க நான் போலாம். உடனே உங்களை சத்தியவதி நம்பிடுவேனா? டேய் பழனி அது அந்த பொண்ணு ஒரு காலம் இந்த நடக்காது. பொண்ணை வேணாம் நீயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறது இங்க பழனி எனக்கு நல்லாவே தெரியும். பாண்டியன் கோமதினு நீங்க எல்லாருமே எப்படியாப்பட்டவங்க, இருந்து கிளம்பிடுறாங்க. நீங்க எது எல்லா வேணும் பண்றது முன்னாடியும் தயங்க மாட்டீங்க அப்படியே அப்படின்னு அசிங்கப்பட்டு போய் நல்லாவே தெரியும். சத்தியவலும் நான் நினைச்சிட்டே ஒண்ணும் இருந்தேன், பேச முடியாம நீங்களாச்சும் நிக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நடத்த